ஹாய்டா! அன்னைக்கு நான் பார்க்க போறது விமனுடைய லவ்வபிள் அங்கிள் ஹேட்ஃபுல் பிரதர்ஸுடைய ஃபைனல் பார்ட் ஓகேவா? செகண்ட் பார்ட்ட எப்படி அனுப்பி பண்ணாக்க, நம்பிச்சு ஒரு இடத்துல எடிட் பண்ணியிருப்பாங்க. உங்க அம்மா எழுதுன டைரிய, "இங்க பாரு மோச்சி மேல எந்த தப்பும் இல்ல சரியா? மோச்சிய நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். உங்கள நம்பி விட்டு போறேன். கண்டிப்பா மோச்சி உங்கள பார்த்துப்பான். என் இடத்துல உங்கள பார்த்துப்பான் சரியா? ஒரு அம்மாவா அவன் இருப்பான். தயவு செஞ்சு அவன பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹேட் பண்றாதீங்க. அவன நீங்க ஹேட் பண்ணா கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அதாச்சும் புரிஞ்சுக்கோங்க." அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு நம்பர் ரொம்ப ரெக்வஸ்ட் ஆகி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த 4 பேரும் இங்க ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்குற நம்பிச்சுக்கு குஷிக்காக ஜெயப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க. அவன் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கான். அவன் இந்த வீட்டோட குழந்தை, கடைசி குழந்தை. அப்படி அந்த அம்மாவை இழந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அம்மாவை நம்ம தானே இருக்கணும். நம்மளே அவனை என்னெல்லாம் சொல்லிட்டோம், டெபிள், பிச்சு என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், டிஸ்கஸ்டிங், அவனை தேர்ட்டி பாய்சட்டி என்னெல்லாம் சொல்லிட்டோம். நம்ம எவ்வளோ காயப்படுத்திருக்கோம். அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை யாரோ ஒரு பையனை நம்ம தூக்கி வச்சு கொண்டாந்து தலையில் தூக்கி வச்சுட்டு எங்கள் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் தம்பியை நாங்கள் எப்படி ஹர்ட் பண்ணோம், நாங்கள் தானே இது அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அவங்களே பார்த்துக்கல. அவங்க 3 பேரும் பார்க்குறப்ப அவங்களுக்கு அஷேம்டாக ஃபீல் ஆகுது. அம்மா கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வெறுத்துருப்பீங்களா, எனக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அவன் இருந்திருக்கான், உண்மை உங்களுக்கு அவன் தான் லாயிலாக இருந்திருக்கான், நாங்கள் யாரும் அப்படி இல்லையே சொல்லிட்டு 3 பேருக்கு அவ்வளோ அழகு வருது. அவங்க 3 பேருமே இப்போ டேவோட விட்டு கூட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜிம்மில் போய் பார்க்கணும், மனைவி கேட்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரணும் சொல்லிட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனாக அவங்க டேவோட விட்டு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு கேட்டு போய்ட்டு கேட்டு போய் லாக் பண்ணுறாங்க. அங்கே ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டு போய் ஒரு செக்யூரிட்டி வராங்க. சார் என்ன வேணும் கேட்குறாங்க. எங்கள் தம்பி ஜிம்மில் பார்க்கணும் எங்கே கேட்குறாங்க. ஜிம் தம்பி வெளிநாடு போய்ட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் தம்பி கொஞ்சம் நேரத்துக்கு கூட வெளிநாடு போனாங்க சொல்கிறாங்க. எங்கன்னு கேட்குறாங்க. டே தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் தம்பி வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக டே தம்பி ஜிம்மில் கூட்டிட்டு வெளிநாடு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரியாது சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எப்படா கண்டுபிடிக்கிறது யாரை கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேவோட டேக்கு தெரிஞ்சவங்க யாரும் இவங்க கூட கான்டாக்ட் இல்லை. ஏன்னா இவங்க பேச மாட்டாங்க. டேக்கு யாராவது பிடிச்சதுனாக்கா இவங்க எனிமி மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ யார் கான்டாக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. தெரியலையே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் அங்கே தானே இருக்கும், பிஸ்னஸில் அங்கே இருக்கும், எப்படி விட்டு போயிருப்பாங்க, யாரோ ஒரு கொடுத்து போயிருப்பாங்களே, யாரோ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகா தெரிஞ்ச ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ அதுவா, டே வந்து அவங்க பிஸ்னஸ் எல்லாம் காய்கிட்ட கொடுத்து போயிருக்காங்க சொல்கிறாங்க. காய்கிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பு காயன்றது டக்குனு இதாகுது. எனக்கு காய் வந்துட்டு நம்ம ஜெயப்போட ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க. ஒரு டைம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க காலேஜ் படிக்கும்போது. இப்போ ஒரு ஞாபகம் வருது. காய் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேருமே காய் வீட்டுக்கு போகிறாங்க. போய் டோர் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் யார் கேட்குறாங்க. நான் காய் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ காய் உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்பில். இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. காய் எப்படி கூப்பிட்றாங்க. காய் திரும்புறாங்க. நம்ம ஜெயப் பண்ணிருக்காங்க. நம்ம காய் பார்க்குறாங்க. வா ஜெயப் அப்படி கூப்பிட்றாங்க. அப்போ ஜெயப் கூட வராங்க. அப்படி ரொம்ப பேனிக்காக வராங்க. என்னாச்சு யார் ஓகே சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இல்லை நம்மகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. பேச சொல்லி என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜெயப் பார்க்குறாங்க. டே எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. டே வா நீ கேட்குறாங்க. இல்லை நீ சொல்லு. டே எங்கே இருக்கான். டே ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் கேட்குறாங்க. டே என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தான் நீ லவ் கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. பாரு அதை பற்றி பேச டைமில் ஓகேவா தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. டே எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும் எதுக்குன்னு ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு டேவும் ஜிம்மில் எங்கே இருக்கான்னு தெரியும். எங்கள் தம்பி நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டாங்க. உங்கள் தம்பி யார் அப்படி கேட்குறாங்க. எங்கள் ஜிம்மில் அப்படி சொல்லிட்டாங்க. ஓ உங்கள் தம்பின்ற உங்களுக்கு இப்போ தான் கணக்கு தெரியுது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயப் மாதிரி காய் சொல்லிட்டாங்க. இல்லை உங்கள் தம்பின்ற உங்களுக்கு தான் தெரியுதா. ஏன்டா யாரோ ஒரு பையன் மிங்கு எனக்கு தெரியுது அவங்க ஸ்டெப்பரை சொல்லிட்டு அவனை தலை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த குழந்தை பாவம் 17 வருஷம் உங்கள்கிட்ட சஃபர் ஆயிருக்கேன். என்னடா பண்ணாமல் சொல்லி கேட்குறாங்க. உண்மை சொல்லியிருக்கேன். உண்மை கேட்குறேன். உண்மை உங்கள் அம்மா மேலே ஒரு பாசத்தை தான் ஜிம்மில் வருத்தீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம் உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட போயிட்டாங்க அதுக்கு ஜிம்மில் அதுக்காக வருத்தீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகா ஜெயப் 2 பேர் பார்த்து சுகா நம்ம 2 பேர் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ஒன்றும் உங்கள் அம்மாவோட பாசமாக இருந்தால் உங்கள் அம்மா ஒரே ஒரு டைம் இப்போ பார்த்துருப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்க இறந்து போனாலும் நம்மளோட கல்ச்சர் படி நம்ம வந்து ஃபியூனரல் ஃபங்க்ஷனில் வந்து போய் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய அப்பா அவங்க பர்த்டே அவங்களுக்கு ஃபியூனரல் டே அந்த டேக்கு போய் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அவங்களோட பிளஸிங்ஸ் வாங்குறோம். அவங்கள்ட்ட கொஞ்ச நேரமாக அவங்க நினச்சி நம்ம ஃபீல் பண்ணணும். அவங்க மேலே நம்ம வச்சிருக்க பாஸ்தா நம்ம அவங்க மேலே வச்சுருக்க அவங்கள வந்து மிஸ் பண்ணுறது காமிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த 17 வருஷத்தில் ஒரு டைம் வந்து உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் போயிருக்கணும் அந்த இடத்துக்கு. ஈவன் உங்கள் அம்மாவோட ஃபியூனரல் ஃபங்க்ஷனையே நடந்தது உங்கள் கிராண்ட் ஃபாதர் தான். நீங்கள் அன்றைக்கி உங்கள் அப்பா அதை பண்ணவே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு கோவம். உங்கள் அம்மா வந்து கிளாஸ் மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி தான் ஜிம் பேருக்கு அவங்க பேருக்கும் ஷேர் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க போவோம். அந்த ரீசன் உங்கள் அப்பா போகல நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படி கேட்குறாங்க. உங்கள் அம்மா மேலே உண்மை உங்களுக்கு பாசம் வந்துச்சுனாக்க ஒரு டைம் வந்து உங்கள் அம்மாவோட பர்த்டே அன்றைக்கோ இல்லை உங்கள் அம்மாவோட ஃபியூனரல் டே அன்றைக்கோ உங்கள் அம்மா பிடிச்ச திங்ஸ் வாங்கி போய் வச்சு படைச்சிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு மாதிரி இருக்குது என்னைக்காவது உங்கள் அம்மா கிட்ட போய் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா. அம்மா உங்களை மிஸ் பண்ணுறோம் நாங்கள் உங்களை அம்மா லவ் பண்ணுறோம் சொல்லி எனக்கு ஒரு வாரம் சொல்லியிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ 3 பேர் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு காய்க்கு தெரிஞ்சு கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் தம்பி ஒவ்வொரு வருஷமும் தெரியுமா 17 வருஷம் அவன் போயிருக்கான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்க. அம்மா ஹேங்ஸ் கோவமாக இருக்காங்க ஆனால் ஹேங்ஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் ஹேங்ஸ் பத்திரமா இருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்காக கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ திங்ஸ்லாம் போய்ட்டு வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்பிக்கை தான் சரியா. அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கி வச்சோம் ஹாப்பியாக வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். அதை வாங்கி வைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவங்க படிக்கிறப்போ அவங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு நம்பிக்கை தான் ஓகேவா. அந்த ஹாப்பினஸ் கூட ஜிம் தான் பண்ணியிருக்கோம். உங்கள் அம்மாவுக்கு 17 வருஷம் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்க சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் சின்ன குழந்தை அதுதான் போய் பண்ணியிருக்கோம். கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் உங்கள் கிராண்ட் ஃபார் டே ஜிம் 3 பேர் போய் பண்ணாங்க. உங்கள் கிராண்ட் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் கூட ஜிம் டைம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் கூட ஜிம் போகாமல் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் உங்கள் அம்மாவோட பர்த்டே உங்கள் அம்மாவோட ஃபியூனரல் டே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்றைக்காவது ஒரு டைம் போய்ட்டு உங்கள் அம்மா வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அப்படி கேட்குறாங்க. கேட்டால் உங்கள் அம்மா மேலே பாசம் எங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்க சொல்கிறீங்களா என்னைக்காவது விட்டு போன உங்கள் அம்மா பற்றி ஒரு டைம் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க.
உங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாருன்றதும் அந்த பர்சன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சும்மா சொல்கிறாங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் உங்கள் அம்மாவோட பிளேஸ் எனக்கு ஜிம் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை தெரியுமா? அவன் மனசில் என்றைக்குமே உங்கள் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. உங்கள் அம்மா தவிர வேறையும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ட்ரூவான குழந்தை எனக்கு ஜிம்மி மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்குமாருக்கு அக்கா எப்படி சொல்கிறாங்க? நான் உண்மையை தானே சொல்கிறேன். உண்மை சொல்ல வலிக்க தான் செய்யும். ஜிம்மி மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கு லாயலாக இருக்கான். அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க என்ன சொன்னாங்களோ உங்கள் அண்ணனை பார்த்துக்கோ, உங்கள் அண்ணன் மேலே லவ் கூட கேர் கொடு, உங்கள் அண்ணன் பத்திரம் பார்த்துக்க சொல்றதுனால அந்த ரீசனால 17 வயசு அந்த குழந்தை சஃபரானா கூட உங்க கூடவே இருந்தா ஆகையினாங்க ஹார்ட் ஆகிட்டு எத்தனை டைம் எனக்கு வீட்டோட போகணும்னு இருக்காலும் அம்மா சொன்னாங்க, அம்மா பார்த்து சொன்னாங்க ரீசனுக்காக மட்டுமே அத்தனையும் பண்ண உங்களுக்காக ஒவ்வொன்றும் அன்னைக்கு கொடுத்தீங்க அந்த குழந்தைக்கு பெயினை மட்டுமே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஜெயகோப்பு பதிலே சொல்ல முடியல பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? அவனுக்கு அங்கே இருக்கும்போது ரொம்ப சஃபரானா. ஆனால் உங்கள் அம்மா ரொம்ப ஜெம் தெரியுமா? உங்கள் அம்மா விஷயத்தை பண்ணிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ஒரு குழந்தைல சஃபர் ஆகும் எங்கே தெரிஞ்சு தெரியாமல் உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு போயிடுமோ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரே லெட்டர், அந்த லெட்டர் வச்சு தான் ஜிம்மி அந்த வீட்டுக்கு வர போன தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆமாம் உங்கள் அம்மா ஒரு லெட்டர் இருந்தாங்க கடைசி ஜிம்மினுக்கு. எனக்கு தங்கம் என்னைக்காவது ஒன் டே அவங்க வந்து அவங்களோட லிமிட் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மனசு ரொம்ப உடச்சிட்டாங்க. எனக்காக ஜஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அது வேறு. ஆனால் அவங்க மனசில் ஒருங்கிற மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கு அப்படி பொறுத்துட்டு இருக்க வேண்டாம். சரி என் குழந்தை பற்றி தெரியும், நான் நம்புறேன். நீ முடிஞ்சளவு கூட எஃபர்ட் போடு. உங்களை அவங்க புரிஞ்சுக்க ரெடியாக இல்லைனாக்கா அதுக்கு அப்படி இருக்க வேணாம். நான் எல்லாத்தையும் மூவ் பண்ண சரியா மூவ் பண்ணிட்டு அவங்க மாதிரி பருகி கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அதான் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு அந்த லெட்டர் அப்படி இருந்து வச்சு இந்த கடைசியாக தான் அந்த லெட்டர் வந்துட்டு அவன் படிக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டான். சரியா சரி அம்மா சொன்னது கரெக்டு தான். நம்மளுக்கு பருவினஸ் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம மன்னிக்கவே மாட்டாங்க, நம்ம லவ் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றப்போ அவங்ககிட்ட நம்ம இருக்கிறது வேஸ்ட் நம்ம புரிஞ்சுட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம் ஆன் பண்ணி போயிட்டான். அதுவும் அம்மா சொன்னது தான் சரியா. ஒரு கடத்துக்கு மேலே லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்கனாக்கா நீ அவங்க கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டாங்க. அவன் தம்பி உயிர் போகிற சுச்சுவேஷன் இருந்திருக்கான். அவங்க அவ்வளோ பேர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டே தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுவும் எப்படி இந்த மக்கள் உங்கள் அஜிமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உங்கள் வீட்டில் அஜிமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜிம்னையும் அந்த பையனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆபத்தில் இருக்கான்னு சொல்லும்போது ஜிமின் டே வந்து பையனை கேட்டு ஓடி போனான் தெரியுமா? அந்த ஓடி போகிறப்போ ஒரு செகண்ட் லேட்டாக போயிருந்தாக்கா நெருப்பு தம்பி மேலே விழுந்திருக்கும். அன்றைக்கும் இறந்து போயிருப்பான். டே போயிட்டு அந்த நெருப்பு டே மேலே விழுந்துச்சு தெரியுமா? அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஷர்ட் மட்டும் விழுந்துச்சு, நானும் டே தான் கூட போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. எவ்வளோ மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த குழந்தை அவன் மேலே உங்களுக்கு எவ்வளோ வேர் பண்ணிட்டு போயிருக்குமே. ஆனால் அவன் எவ்வளோ துடிச்சிருப்பான் பயத்தில். அவனை கட்டி தானே வச்சுட்டாங்க சேரில். அவனை கட்டதான் அவசியம் போயிருக்கலாம். அது கூட நீங்கள் பண்ணல. இங்கே மட்டும்தான் பெருசாக அவன் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. உங்கள் பிளட் அவன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க 3 பேர் பார்த்துருக்கோம். பதில் சொல்ல முடியல. காயோட ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களை பதில் சொல்ல முடியல. உங்கள் பிளட்லேயே பிறந்தாவா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இல்லை உங்கள் அப்பாவோட பிளட்ல பிறந்தான் அவங்க பிளட் கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் செப்பரேட் அவனுக்கு தான் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண அவங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. உன் மணி தெரியும் அவன் என்ன பண்ண தெரியுமா ஸ்கூலில் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய் பார்த்துருக்காங்க. அவன் கேமிங் ஆடுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது அப்படி சொல்லிட்டாங்க. ஷாக் ஆகிடுங்க சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள மணி எல்லாத்தையும் திருட்டு வந்து அவன் தான் உங்ககிட்ட ஒவ்வொரு திங்ஸும் அவன் திருட்டு வந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. அவங்க மாதிரி பார்த்துருக்காங்க படிக்கவே மாட்டான். ஆனால் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஆனால் அந்த ஜிமின் அந்த ஸ்கூலில் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட் தாண்டி அவங்க மேலே அந்த ஸ்கூலே பாஸ் பண்ணிச்சு. அங்கே கூட ஸ்கூல் கூட பிடி பண்ணாங்க. ஏன் சுகர் என்ன சொல்கிறான் வயன்கிட்ட நீ வந்துட்டு ஜிமின்கிட்ட பேசினாக்க ஒன்று பேச மாட்டேன் அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன் வயனுக்கு அவன் அத்தை பையன் கிடையாது அப்படி கேட்குறாங்க. மாமா பையன் கிடையாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ அப்படியே சுகா அமைதி இருக்காரு. என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அந்த பையன் அப்படி அவன் உயிரே போய் நினச்சிட்டான். கடைசி நிமிஷத்தில் டே போய் அவனை பார்க்குறப்ப துடிச்சு பண்ண தெரியுமா? டே இருக்கிற டே வச்சிருக்காங்க பாஸ்ல ஒரு பாஸ் நீங்கள் வச்சிருப்பீங்களா? டே யார் ஜிம்னுக்கு அப்படி கேட்குறாங்க. இவன் நீங்கள் கூட டேவோட அங்கிள் சொல்கிறீங்க. அங்கிள் இல்லை ஸ்டெப் அங்கிள் சொல்கிறீங்க. ஆமாம் ஸ்டெப் அங்கிள் என்ன சொல்ல மாட்டேன். ஒரு ஆர்ஃபனேஜ் அந்த பையன் டேவோட ஜிம்னோட ஸ்டெப் அங்கிள் தான். ஆனால் அவன் மேலே வச்சிருக்க அந்த லவ் கூட ஒரு பாஸ் வச்சுக்கொண்டு நீங்கள் வச்சிருக்க தெரியுமா? டே மட்டும் ஜிம்னோட லவ்க்கு டிசவுன் பாசன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட ஜிம்மை காப்பாற்றிருக்க முடியாது. அவனுக்கு ஜிம்மி நாங்கள் தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் தெரியுமா? அவன் உடம்புல எவ்வளோ காயங்கள் தெரியுமா? சின்ன பையன் குழந்தை தெரியுமா? அவன் ரொம்ப பாவம். அவ்வளோ கஷ்டம். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சஃபர் ஆயிருக்கான். அவன் உயிருக்கு போராட்டிருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த செகண்ட் கூட நீங்கள் அப்படி விட்டு போகிறீங்களா அப்படி சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரு மனுஷனை மதிக்கவே இல்லை நீங்கள் அப்படி கேட்குறாங்க. ஒரு தம்பியை பார்க்க ஒரு ஹியூமனாக ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இருக்கா அவ்வளோ டேஸ்ட் கூட ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் காயாக்கும் அந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவருக்கு புரியுது அந்த பெயின், அவர் புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த கூட இவங்க புரிஞ்சிக்கல. ஒரு பேசிக்காக அவங்களுக்கு ஜிம்மி பிடிக்க கூட வேண்டாம். ஒரு தம்பி அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அந்த பையனுக்கு ஆபத்து இருக்கும்போது காப்பாற்றிட்டு ஒரு தேர்ட் பர்சன் கூட காப்பாற்றி நினைப்பாங்க. ஒரு பர்சன் ஆபத்து இருக்காங்க சின்ன பையன் சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படி கூட அப்படி பிடிச்சி போயிருப்பாங்க. உனக்கு காப்பாற்ற நாங்கள் வந்தோன்னு கேட்டாலும் நம்ம அப்படி சொல்கிறாங்க. அவங்க மாறி சொல்லிட்டாங்க. நீ கேட்டில்ல அதை நாங்கள் பார்த்தோம். சிசிடிவி அங்கே இருந்துச்சு அதை செக் பண்ணி பார்த்தோம். அப்போது ஜிம் வந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்ட போது நம்ம ஏங்க ஷுவா ஏங்க ஜோபியான்னு கூப்பிட்டான். அவ்வளோ ரெஸ்பெக்டாக ஏங்க நம்ம கூப்பிட்றோம். ஆனால் நீங்கள் உனக்கு காப்பாற்ற நாங்கள் வந்துடுறோம் எங்கள் தம்பியை காப்பாற்றான்னு சொல்லிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. அவங்க மாதிரி உடஞ்சி போயிடறாங்க. அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீ தலைவில் தலைவலியில் நீ துடிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்காக மெடிசன் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் அலைஞ்சிட்டு தான் தெரியுமா? எல்லாம் நாட்டுக்கு வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் வேணும்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சிட்டு இருந்தான். டேவை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் வந்து தலையில் கஷ்டப்படுறாங்க டே அப்படி சொல்லிட்டு அது வாங்கிட்டு போயிட்டு அவன் உனக்காக பண்ணி கொடுத்தான் எல்லாமே. அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அந்த வீட்டில் ஆண்டிக்கு அந்த மேடுக்கு தெரியும். அந்த வீட்டோட செவரு கூட தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்கான் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு கூட ஒரு வேலை தெரியல அப்படி சொல்லிட்டு
காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறவங்க பாரு சொல்கிற போது நாங்கள் பண்ண தப்பு தான் சொல்கிறாங்க. ஓ நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, நீங்கள் பண்ணுறது பாவம்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேன் சொல்லி சார் நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, சரி தப்புன்னு தெரியாம ஒருத்தவங்க பண்ணுறது, தெரிஞ்சு ஒருத்தவங்க பண்ணுறது, நீங்கள் பண்ணதுக்கு பாவம், கூட பிறந்த ஒரு தம்பிக்கு யாரும் சேர்க்கூட ஒரு பெரிய பாவம் சொல்கிறாங்க. அவங்க வந்து மேடா அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி வந்து சால்ட் வாட்டர் அது ஒத்துக்காது தெரியுமா, அந்த தண்ணி பிள்ளைங்க தள்ளி வச்சிங்க 3 ஹவர்ஸ் அவர் வச்சுருந்தீங்க. அவனுக்கு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான். அந்த டாக்டர் கூட வந்து பார்க்கவே தெரியுமா, 2 days அவன் ஃபீவர் இருந்தால் டே வந்து பார்த்துக்கு அப்போ தான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. அது உங்களுக்கு தெரியுமா கேட்குறாங்க. அவனை எதுக்கு பனிஷ் பண்ணியான்னு கேட்குறாங்க. எனக்கு மாதிரி கண்மூடித்தனமாக ஒருத்தர் நம்புறீங்களா சொல்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து புரிஞ்சுக்கோ சின்ன பார்க்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கணும் நினச்சா அவங்க பார்க்க முடியாது. சரியா எனக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனால் ஃபாரின் போகிறேன் காய் இப்போ பிஸ்னஸ் பார்த்துக்கணும் தான் கூட்டிட்டு போகிறேன் தவிர மற்றபடி எங்கே போகிறேன் இது பண்ணி சொல்லவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. காய் உனக்கு தெரியும் காலேஜ் வச்சுட்டாங்க பாரு உன்னை லவ் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக உங்களை பார்க்குற போனால் அதுக்கப்புறம் நீ பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தேன் பாரு எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் ஒரு நான் வரது விட்டுட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவக்கோ மாதிரி நான் பண்ண தப்பு தான் சொல்கிறேன், பண்ண தப்பில் பாவம் நான் சொல்கிறேன் சரியா, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் நாளைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப் நடந்து பயமாக இருக்கும். நான் மேரேஜ் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தரமே என் குழந்தை பிறந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சிருக்கேன். உன் தம்பியும் இந்த பாடுபடுத்துறேன், நீ என் குழந்தை என்ன பண்ணுவேன், உன்னெல்லாம் நம்பி மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்பா, உன் லவ் பண்ணி பேர் தப்பட சாமி அப்படி சொல்லிட்டு ஜெவக்கு சொல்ல காய் சொல்கிறாங்க. ஜெவக்கு உடஞ்சி போயிறாங்க. காய் அப்படி பின்னாடி சுற்றி வந்துருப்பாரு. எனக்கு காய்க்கு அந்த விஷயம் அவ்வளோ தெரிஞ்சுக்கா எப்படினாக்கா சின்ன வயசுல பெருசாக தெரிஞ்சுக்கா ஜிம்மை பற்றி. அவர் டேவுக்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம டேவும் டேவும் காயும் காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மி சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அவர் லைஃப்பில் நடக்குது. ஜெவக்கு ஒரு டைம் காய் ஜெவ பண்ண சுத்தத்தை பார்த்துருப்பாங்க. பார்த்து தான் நம்ம டே கேட்டிருப்பாங்க நமக்கு பிடிச்சிருக்கா காய் ஜெவப்பா சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா பிடிச்சின்னு சொல்லும்போது தான் உனக்கு தெரியுமா சொல்லும்போது அவன் அக்கா பையன் சொல்கிறாங்க. அக்கா பையன் என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது தான் நடந்ததெல்லாம் சொல்லிப்பாங்க. அப்போ தான் காய்க்கு டேவோட லைஃப்பில் என்ன நடக்குது தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்மில் மீட் பண்ணி பேசும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஜிம்மில் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் வடியில் எவ்வளோ காய்ந்து அவரே பார்த்துட்டு கண்ணால் அதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறாரு. இப்போ அவங்க 3 பேருக்கு மாறி இருக்குது அப்படின்றமா அவங்க கண்டிப்பாக மன்னிக்க மாட்டாங்க. ஓகேவா அவன் மன்னிக்கிறதுக்கு தகுதியான பாசம் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் உடஞ்சி போயிடறாங்க. 3 பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு ஒரு 1 month ஆஃப்டர் பார்க்குறாண்டா இந்த பக்கம் ஒரு பசங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகலாமா சொல்கிறாங்க. அங்கிள் டே சொல்கிறாங்க. எனக்கு நர்வஸாக இருக்குது. என்னாச்சு எதுக்கு நர்வஸ் சொல்கிறாங்க. இல்லை நியூ காலேஜா நியூ காலேஜே நியூ தான் அதான் வரேன் புதுசாக தான் காலேஜ் போக போகிறேன் ஆனால் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க சொல்கிறேன். நியூ ஸ்டூடெண்ட் தானே இல்லை கொரியனில் நீ கொரியன் தான் அதுக்கு சொல்கிறாங்க. உங்களோட ஃபாரினர்ஸ் இருப்பாங்க புள்ளி பண்ணுவாங்க சொல்லுவாங்க. யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க. இப்போ யாரும் புள்ளி பண்ணுவாங்க கேட்குறாங்க. பயமாக இருக்க சொல்கிறாங்க. எதுக்கும் பயப்படாங்க ஓகேவா சொல்லிட்டு இப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் டேவும் இருக்குது கரண்ட்லி இத்தாலி ஓகே இத்தாலி நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜிம் டேவும் காலேஜ் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போக வா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன் சொன்னேன் சொல்லி ஆமாம் சொல்கிறாங்க. அந்த பிரான்ச்சுக்கு நிறைய பேர் ஜாப் எடுத்துருக்க ஹையர் பண்ணியிருக்கேன் நான் போய்ட்டு ஒர்க் பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஈவினிங் சொல்கிறாங்க நானே புக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய்ஸ்டேவும் போயிட்டாங்க. பற்றி பார்க்குறாங்க. அவருக்கும் ரொம்பவே எப்படினாக்கா ஆசையாக ஜிம்மோட லவ் அதிகமாக மாறிட்டுருக்கு. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாரு. அந்த இப்போ கொஞ்சம் வருஷம் ஜிம்மி கூடவே இருக்காரா ஒரு நாள் தூங்குறாங்களா ரொம்ப மாறி இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது நம்ம வளர்த்துட்டோன்றதுக்காக நம்மளே வச்சுக்க முடியாது. கூட ரொம்ப தப்பாச்சு டேக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. விட்டு கொடுக்கவும் முடியல கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படவும் கூடாது. அது 2மே ஒரு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்மில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்களா ஓகே அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம் டே ஒன்றா தூங்குவாங்க. ஜிம் டே கூட செஸ்லாம் ஒரு மாதிரி பெருசாக வச்சு ரப் பண்ணுவார். எனக்கு அவருக்கு தூக்கத்தடி பண்ணுவார். டேக் ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஜூ தங்க மியூட் பண்ண ப்ளஸ்ட்டே தான் ஜிம் பெருசாக தள்ளி வச்சுட்டாரு. ஜிம் டே ஹேக் பண்ணிட்டு சம்டைம்ஸ் அவர் நமக்குலாம் கையில் வச்சு படுத்துருப்பாரு. டேக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூடவே இருக்கணும் யாருக்கும் தரக்கூடாதுன்னு தோணும். ஆனால் செல்ஃப் ரைஸ் கூட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு இப்போ டே கூட க்ளோஸாக இருக்கும்போது தான் ஜிம்முக்கு டே பார்க்க டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னு அங்கே டே பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே விட்டுறாங்க. அப்படியே டேஸ் போக போக நம்ம ஜிம்முக்கு டே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஜிம்முக்கு ஜிம்முக்கு அது என்ன ஃபீலிங்ஸும் தெரியாமல் இருக்குது. ஏன் எனக்கு அங்கே டே ஒரு பிடிக்குது எனக்கு எப்போதும் பிடிக்கும் அங்கிள் எனக்கு இப்போ அவ்வளோ இதாக பிடிக்க சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. அப்போ ஜிம் டே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு ஏன் பார்க்குற சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் ஜிம் விட்டுறாங்க. இப்போ டேஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜிம் வந்து லீவ் டைம்லாம் ஜிம்மில் டே ஆஃபீஸ்க்கு போவாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இது டிசைன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஜிம் நான் பண்ணவா சொல்லிட்டாங்க பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் இப்படி பண்ணுறாங்க பார்த்தாக்கா ஜிம்முக்கு அந்த டிசைன் அவ்வளோ அழகாக வருது. இப்போ டே ஜிம்மு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிள் ஓகேவா கேட்குறாங்க. இப்போ டே ஜிம்மு பார்த்துருக்காங்க. என்னாச்சு அங்கிள் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என் அக்கா தான் சொல்கிறாங்க. என்ன அக்கா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என் அக்காட்ட மொத்தம் 2 மட்டும் இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ நெக்ஸ்ட்டு ஷைன் ஸ்டார் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷைன் ஸ்டார் ஆகும் ஆமாம் சொல்கிறாங்க. நீ தான் நெக்ஸ்ட்டு ஷைன் ஸ்டார் சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு நம்ம தான் ஷைன் ஸ்டார் இருந்தாங்க ஓகேவா நம்ம கம்பெனியில். அவங்கள கிராண்ட் ஃபாதர் காமிக்கணும்னு நினச்சாங்க. எப்படினாக்கா நீ பிறந்த கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு அனௌன்ஸ் பண்ண எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரியாக கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க வளர்க்கணும்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது பிஸ்னஸ் போர்ட் மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க. வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் யாரும் பார்த்ததில்ல.
ஆனால் நீ பிறந்தப்போ அம்மா சொல்கிறாங்க, என்னால் தான் அம்மா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லைடா தங்கம், நான் அப்படி சொல்ல சரியா என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கா வரமே போயிட்டு நான் கூட எதிர்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன் சரி. எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க எங்கள் ஷைன் ஸ்டார் எங்கே போயிட்டாங்க கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அப்போ கிராண்ட் ஃபார்மாக அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, வருவாங்க சொல்லிட்டு இருப்பாங்க தவிர அவங்க இறந்து போனது யார்ட்டும் சொல்லவே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா, நீ தான் நெக்ஸ்ட் ஷைன் ஸ்டார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷைன் ஸ்டார் நானும் சொல்கிறேன், ஆமாம் நீ தான் நெக்ஸ்ட்டு ஷைன் ஸ்டாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியுமா சொல்கிறாங்க, மட்டும் அது நேச்சுரலாகவே இந்த டேலண்ட்டுக்கு ஓகேவா, இந்த அக்காவோட பிளட்டே உங்ககிட்ட ஓடிட்டு இருக்கு சரியா. உனக்கு மற்ற முடியாது தெரியல சரியா, மற்றவங்க 3 பேர் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு உள்ள ஓடுறது எல்லாமே இந்த அக்காவோட பிளட் ஓகே. உனக்கு எல்லா டேலண்ட் இருக்குது, அது உனக்கு பிளட்லேயே இருக்குது. நீ தான் நெக்ஸ்ட் டைம் சார் அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க எல்லாம் முடிப்பா கண்டிப்பாக முடியும் சொல்லிட்டு இப்போ மட்டும் ஜிம் ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ட்ரைன் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு இருக்காங்க அந்த டிசைன் கற்றுக்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்பெஷல் பர்சன் வர சொல்லிட்டாங்க. கோர்ஸ் மாதிரி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட மொத்தம் ஜிம்மிட்டு இருக்குது. இப்போ ஜிம்மு ஒரே ஒரு நெக்ஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. டே வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. அது லான்ச் பண்ண செகண்ட்லேயே இப்போ எப்படினாக்கா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அது பிராண்டோட அந்த ஓனர் வந்துட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க அம்மாவோட பெரிய போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நேம் போட்டுறாங்க. எப்படினாக்கா அவங்க ஷைன் ஸ்டார் தான் ஓகே. அவங்க அம்மா நேமில் போட முடியாது, ஷைன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அது கிம் ஷைன் ஸ்டார் அப்படின்னு போட்டாக்க ஜிம்மில் அம்மா நேம் தான் அது. பார்க்குறாங்க அப்போ ஷைன் ஸ்டார் கம்பேக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்டே வந்து இவங்களும் சொல்லல, ஜிம் மட்டுமே இப்போ டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பேரில் அது லான்ச் ஆகுது. ரொம்ப அழகாக எந்த பக்கம் பார்த்தா அவங்க பிராண்ட் மட்டும் தான் பிராண்ட் மட்டும் தான் லான்ச் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கிட்டே ஜிம்முக்குள்ள எல்லா திறமையும் வளர்த்து விட்றாங்க. ஜிம்மே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கற்றுக்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு டேவை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படினாக்கா ஃபீல்ஸ் மாறிடுச்சு. ஜிம் டே யாராவது பேசினாக்கா ஜிம்முக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. டேக் வந்து ஜிம்மில் 2 வருஷம் பாசிட்டிவ் ஆகும். ஜிம்மு அப்படி பாசிட்டிவ் ஆகும், டேவும் பாசிட்டிவ் ஆகும். யாரும் 2 பேர் காமிச்சிக்கிறதுல எப்படியே தான் போயிட்டு இருக்கு. இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்கப்பா டே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அஜிமா சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ண முடியாது கேட்குறாங்க. மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்க போறியா ஜிம் பார்த்துருக்காங்க. டே பார்த்துட்டு என்னாச்சு கேட்குறாங்க. என் கூட மேரேஜ் பண்ணிட்டு என் கூட இருக்க முடியாது கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு என்னட்டு போய் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கீழே எடுத்தாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி ஜிம் சொல்கிறாங்க. தனியாக வந்து பழகிட்டேன், தனியாக இருந்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் டேக்கு வந்துட்டு வேறு இறந்து பிடிக்கும் போல் நம்மள இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தான் டே அங்கிள் மேலே க்ரஷ் இருக்குது. ஆனால் அங்கிளுக்கு அப்படி இருக்காது இல்லை. அவங்க வேறு யார் கூட ஹாப்பியாக இருப்பாங்களே. நம்மளோட செல்ஃபிஷ்காக நம்ம கூட வச்சுக்கூடாது. ரொம்ப தப்பு. ஆசைப்பட தப்பு, ரொம்ப தப்பு. நம்மளை சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவங்க பாடம் இருக்கும் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படி பர்சன் மேரேஜ் சொல்லிட்டு ஜிம் தானே மனசில் இருக்கான், நான் வாழறதே அவனுக்காக தானே சொல்லிட்டு இந்த பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. போக போக ஜிம்முக்குள்ள கும்பல ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங். அதெல்லாம் 2 பேரும் சொல்லிக்க ரெடியாகவே இல்லை. இப்போ ஒன் டே அஜிமா பார்க்குறாங்க. ஜிம் டேவோட பிக்கே பார்த்துருக்காங்க. ஏன்ப்பா டேவோட பிக்கே பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மா அம்மா சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீ கோச்சிக்க முடியல. அம்மா சொல்லுப்பா என்ன வேணும், நீ என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை டே கூட இருக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நீ டே கூட இருக்கணும், நீ டேவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ டேவை லவ் பண்ணணும், டேவை மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் உனக்கு ஓகேவா, எனக்கு டே உன்னோட 20 இயர்ஸ் பெரிய பையன், உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. 20 ஒரு 18 இயர்ஸ் ஓகேவா, 18-19 வயசு பெரிய பையன், உனக்கு ஓகேவா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே என்ன சொல்லு, உனக்கு டேக்கு மேட்ச் நடக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். டேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கேட்குறாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், அவன் வந்து உன் மேலே உயிரை வச்சிருக்கான், நீ கேட்ட இடமே வாங்கி தருவான். அப்போ நீ அவன் கேட்ட தர மாட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் தப்பு இல்லையா மாமா என்ன வளர்த்துருக்காங்க, நீங்கள் என் கூட இருக்கணும் கேட்ட தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இவன் மனசோட லவ் சொல்லிப்பாரு சொல்கிறாங்க. அப்போ என் மனசுக்கு அது லவ் தான் ஓகேவா, நீ டேவை பார்க்குற விதத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு டே இருக்கும், டே மேலே லவ் ஓகேவா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு டேக்கும் உன் மேலே லவ் இருக்குன்னு தோணுது சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறேன். நிஜமா இல்லை மாமா இவனோட பாசமாக இருக்கிற கேரிங்காக இருக்கிறேன் லவ்லாம் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு இருக்கிற அவருக்கு தான் சொல்கிறாங்க. இருந்தால் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, ஹாப்பியாக இருக்கும்ல, டே எப்போ கூட இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு படிச்சு முடி அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் இப்போ டேவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேவும் ஜிம்மில் பார்க்குற விதமாக ஜிம்மில் புரியுது. ஜிம்மில் டேவை பார்க்குறது தெரியாமல் பார்த்துட்டாங்க. இப்போ டே ஜிம்மில் எப்போ போய் பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஜிம் கிராஜுவேட் இன்னைக்கு. டே பார்க்குறாங்க. சரி சொல்லலாம் உனக்கு என்ன வேணும், நான் அங்கிள் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் பார்க்குறாங்க. என்ன கிட்ட வாங்கி தருவேன் கண்டிப்பாக சொல்கிறாங்க. எனக்கு ஷாம்பைன் வேணும் சொல்கிறாங்க. ஷாம்பைனா அது இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு தான் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. டே நான் குடிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் குடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாடமா ரொம்ப தப்பு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு சிமிச்செல்லாம் உங்கள் பாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், எனக்கு ஷாம்பைன் வேணும், நீங்கள் வாங்கி தாங்க சொல்கிறாங்க. நான் ஷாம்பைன் குடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே சரி ஓகே வாங்கி தரேன் சொல்லிட்டு உங்கள் பிராண்டட் வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அஜிமா லீவ் எடுத்து விட போயிருக்காங்க. இப்போது ஜிம் டேவ் தான் இருக்காங்க. தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. நீ தான் கேட்டால் குடிச்சு பாரு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம குடிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் குடிக்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு ஃபேஸில் ட்ராக் பண்ணுறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்தா நல்லா சரியாயிடுமா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் அகைன் வந்து குடிச்சு பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கே சார் நல்லா இருக்கா. அவங்க ஃபஸ்ட்டு குடிக்க போகிற மாதிரி இருக்கும், போக பிடிச்சிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் இன்னும் கொஞ்சம் கேட்குறாங்க. இப்போ டே ஊற்றி கொடுக்குறாங்க. ஜிம்மில் குடிச்சிட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. போதும் இதுக்கு மேலே ரொம்ப குடிச்ச ஒரு மாதிரி ஆகிடும் சரியா, இதுக்கு மேலே போதும் இதுக்கு மேலே குடிக்காத சொல்கிறாங்க. இல்லை வேணும் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லைடாமா போதும் சொல்லிட்டாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டேவும் கொடுக்குறாங்க. ஜிம்மி குடிக்கிறாங்க. நல்லா குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு டே சொல்கிறாங்க. நீ ஏன் யாரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ஏன்ட்டு நீ யாரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான்
எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க, எனக்கு உன்னை மட்டும் பார்த்துக்கணும்ப்பா, உன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு லைஃப் வேணாவா சொல்கிறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு லைஃப் சொல்கிறாங்க, நீ தான் லைஃப் டே சொல்கிறாங்க, நான் தான் லைஃப் அம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி எவ்வளோ டேஸ் கூட இருப்பேன் சொல்லின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஏன் என்னோட போக போறியா டே கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகு வருது, ரொம்ப பயம் வந்துருச்சு அவருக்கு. ஒரு ஜிம் இப்போ ஜிம் கொஞ்சம் டேஸாக குவாய்ட் பண்ணிட்டு எப்படினாக்கா டே வந்து டிஸ்டர்ப் கூட பண்ணி கொண்டாங்க. எப்படி புரிஞ்சு பண்ணுறது, இந்த மாதிரி பார்க்குறதுலாம் கூட பண்ணிக்க அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டார். கொஞ்சம் டேஸ் அமைதியாக இருப்பார். அதை நினச்சிட்டே கொஞ்சம் ஒரே இருக்கும். வரல மட்டும் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு பயம் இருக்கும். டே பார்க்குறாங்க, என்னோட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் மேரேஜ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறாரு. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் மேரேஜ் பண்ணிட்டு போக போகிறேன். ஒரு பர்சன் ரொம்ப டேஸ் லவ் பண்ணுறோம், பிடிக்கும் அந்த பர்சனை. அவங்க கூட தான் ஹாப்பியாக இருக்குன்னு தோணுது. அவங்க மேரேஜ் பண்ணி போகிறேன், என்ன பண்ண கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, அப்படியா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்சன், ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, ரொம்ப நல்லா கேர் பண்ணுறாங்க. அவங்க கூட இந்த லைஃப் ரொம்ப அழகாக தோணுது. அதான் அவங்க மேரேஜ் பண்ணி போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, சரிடாம்மா ஹாப்பி தான், யாருன்னு சொல்லு நான் பார்த்துறேன் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்படி எனக்காக பண்ணுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு தான் கொடுப்பேன், அதுதான் நான் இருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உனக்கு இது வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு இது வேண்டாம், உனக்கு யார் பிடிச்சிருக்கு டே கேட்குறாங்க. டேக்கான டேஸ் வந்துருக்கு, எனக்கு வேறு யாரும் பிடிச்சிச்சு போல. டேக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. அப்போ டேஸ் கொஞ்சம் டேஸ் பார்த்து சும்மா போல டேக்கு அப்படி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்க என் கூட தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டே ஜிம் சொல்கிறாங்க. அவங்க கூட வா காலேஜ் படிக்கிறாங்களா கேட்குறாங்க. நானா சொல்கிறாங்க, நம்ம ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என் கூடவே இருக்கான் அவன், எனக்கு அம்மா, அப்புறம் எனக்கு கிராண்ட் ஃபை எல்லாமே அவன் தான் தெரியுமா, எனக்கு எல்லாமே இருப்பான். அவன் மொத்தம் எல்லாமே என்கிட்ட கொடுப்பான். அவங்களோட லவ் கம்ஃபர்ட்டு கேரு எல்லாம் அவன் தான், என்னோட ஏஞ்சல் அப்படி சொல்கிறாங்க. என் லவ்வபிள் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க, என்னோட லவ்வபிள் அங்கிள் அவன் தான் லவ் பண்ணுறான், பிளைண்டடாக லவ் பண்ணுறான் தெரியுமா, நான் சந்தோஷமாக அதை மட்டும் போதும் சொல்லிட்டு எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை வேறு யாரையும் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் எனக்கு மட்டும்தான், அவன் என் கூட மட்டும்தான் இருக்கணும், நான் அவன் பத்திரம் பார்த்துப்பேன். எப்படியோ அவன் எனக்காக தான் வாழ்ந்துருக்கான். இதுக்கப்புறம் அந்த கரடியை நான் தான் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. டேப்புக்கு நான் கரடி யார் பார்த்துருக்காங்க, கரடி நம்ம டேவ் சொல்லிப்பாங்க. பார்த்துட்டு நீ யாரை சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் லவ் பண்ணுறான் பெரிய கிம்டே எங்கள் அப்பா சொல்கிறாங்க. கிம்டே ஆமாம் அவனை ரொம்ப ரொம்ப இஷ்டம், அவனை மேட்ச் பண்ணி ஹாப்பியாக இருப்பான். அவனை தாண்டி வேறு யாரும் என்ன பார்த்து போயிட்டாங்க தெரியுமா, ஜெம் பர்சன் என் லவ் பண்ணுறான், அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் லவ் பண்ணுறான், என்கிட்ட சொல்ல மாட்டான். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு ரீசெண்டாக ஒன் டே ரூமுக்கு போனேன்னா சொல்லி பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க. ரூமுக்கு போனேன், போயிட்டு என் பிக்சர் நிறைய இருந்துச்சா எடுத்து பார்த்தேன். பிக்சர் டர்ன் பண்ணி பார்த்தாக்கா ஐ லவ் யூ ஜிம்னு எழுதி வச்சிருக்கான். அவன் என்கிட்ட சொல்ல மாட்டானாம்மா. ஏன்னு கேட்டாக்கா அவன் நினைக்கிறான் நம்மளே வளர்த்துட்டு நம்மளே மேட்ச் பண்ணி நினைக்க தப்பு, அவன் பிடிச்ச மாதிரி லைஃப் நம்ம வந்து கொடுக்கணும், அவன் எதாவது ஆசைப்பட்டாலும் அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைக்க தப்பு இல்லை. இப்போ நான் அவனே ஆசைப்படுறேன், நம்ம அவனே லவ் பண்ணுறான். அப்போ அவன் என்ன பண்ணணும், இப்போ நான் அவன்கிட்ட அவனே கேட்குறான். எனக்கு அவன் தான் சொன்னான், என்ன ஆசைப்பட்டாலும் கொடுப்பேன், இந்த வேர்ல்டில் என்ன ஆசைப்பட்டாலும் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நான் அவன்கிட்ட கேட்க போகிறேன், நீ எனக்கு ஒன்றே கொடுக்கணும், உன் லவ் மொத்தமாக எனக்கு கொடுக்கணும், என் லவ் மொத்தத்தையும் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அவன் அதுக்கு ஓகே சொல்லுவான். அந்த தெரியல சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரிக்கு நீ என்ன லவ் பண்ணுற சொல்கிறாங்க. ஆமாம் என் அங்கிள் தேவை தான் லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஏஜ் உங்கள் ஏஜ்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, லவ்வுக்கு ஏஜ் ஒரு விஷயமே இல்லை, அதுவும் என் டேக்கிட்ட எனக்கு ஒரு விஷயமே இல்லை தெரியுமா. அவன் பியூர் ஜெம்மு தெரியுமா, அவனுடைய லைஃப்பில் தொலைச்சிட்டேனாக்கா என் லைஃப்பில் நான் வாழறதுக்கு அர்த்தமே நம்ம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு. ஆமாம் அவன் நினைக்கிறான் அவன் எனக்காக வாழ்ந்துருக்கா சொல்லிட்டு. உண்மையாக சொல்லவா நான் அவனுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆமாம் எத்தனை டைம் அந்த லைஃப் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன், அம்மா கிட்ட போகணும்னு நினச்சிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தெரியல நான் ஏன் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக என்னை பிடிச்சி வைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் தெரிஞ்சு என்னை ஒருத்தமாக இவ்வளோ லவ் பண்ண சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அவன் வயசில் எல்லோரும் லவ் பண்ணி ஹாப்பியாக மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க. நான் அவன் மட்டும் எனக்கு கஷ்டம் லேட்டு கொடுங்க என்ன பத்திரம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு எனக்காக லைஃப் மொத்தம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஆனால் அதுக்காக மட்டும் நான் லவ் பண்ணல, எனக்கு அவன் நேச்சுரலாக பிடிக்கும். அவனை நான் என் ஹஸ்பண்டை பார்க்குறேன், அவன் என் கூடவே இருக்கணும், வேறு யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டதும் இல்லை, பிடிவாத பண்ணதும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நான் விஷயத்தை யோசிக்கிறேன். என் டேவை மட்டும் தான் யோசிக்கிறேன். டே என் கூட தான் இருக்கணும், டே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனும் லவ் பண்ணுறான். ஆனால் அதை காட்டு போய் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆமாம் டேவை தான் லவ் பண்ணுறேன், டேவை தான் லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ டே பார்க்குறாங்க, ஜிம் டேவை பார்த்துட்டு கிட்டே வராங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு டேபிள் ஜிம் போய்ட்டு டேபிள் எப்படி பெக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க லவ் யூ டே அங்கிள். ஜிம் தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு சாஞ்சிறாரு மயங்கிறாரு. பட்டே டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அது பார்க்குறாங்க, நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டோம், இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்கிறியா இல்லை எப்படிடா சொல்கிறேன் இவ்வளோ சொல்கிற தெளிவா, ஆனால் ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்கிறியே அப்படி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ எப்படி எடுத்துக்கணும் ஜிம் பார்த்துருக்கா டே பார்த்துருக்காங்க சார் சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போய்ட்டு ரொம்ப படுக்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெக் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிப்ட் பெக் பண்ணி வச்சிருக்காரு. நீ உண்மையாக பேசுனா நீ தான் பேசுனியா, அவன் மனசில் தான் பேசுறதுன்னு புரியுது, ஆனால் நாளைக்கு மார்னிங் இதெல்லாம் இருக்குது, இதில் எப்படி எடுத்து பார்த்துட்டே ஒரு மாதிரி இருக்குது
அப்படி ஜிம் பக்கத்துலேயே வந்துட்டு தட்டி கொடுத்து அழகாக தூங்க வச்சுட்டு போயிடறாங்க கீழே. இப்போ நெக்ஸ்ட் டே மாறிங்கடா நம்ம அஜிம் வந்து ஃபுல்லாக சோப் பண்ணிட்டுருக்காங்க. எங்கப்பா ஜிம்மில் கணக்கு சொல்கிறாங்க பாருமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டே அப்படி பேச ஒரு மாதிரியாகவே இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இது கன்ஃபியூஸ்டாகவும் இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் இறங்கி விடாங்க. ஜிம்மா ஒரு ஹேங் ஓவர் சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி கேட்குறாங்க. ஹெட் பெயின் அப்படி சொல்கிறாங்க. வர அவங்க ஹேங் ஓவர் ஜூஸ் போட போயிட்டாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. டே இருந்து பார்க்குறாங்க ஜிம் பார்த்தா க்யூட்டாக அழகாக வந்திருக்காங்க. பவுட் பண்ணிக்கிட்டே அழகாக வந்திருக்காங்க. தூங்கி எழுந்துச்சு ஃபேஸ் ஆஃப் ரஃபியாக இருக்குது, ஒரு மாதிரி அழகாக இருக்குது. எப்படி ஜிம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் அங்கிள் டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்னாச்சு எங்கே உன்னோட ஸ்மைலை காணும்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்ஸி ஸ்மைல் அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. எப்பவும் பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவேன், பாக்ஸி ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே எப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. நைட் நடந்து நினச்சி பார்க்குறாங்க. உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது அஜிமா ஹேங் அவுட் ஜூஸ் கொடுக்குறாங்க. இந்தாப்பா சொல்கிறாங்க. அஜிமா எனக்கு ஃபுட்டு மேக் பண்ணுங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு போயிடறாங்க. அவங்க நெப்கான் டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹெட் பெயினாக சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அது குடிக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மார்னிங் பார்த்தா ஹெட் பெயினாக இருக்க இப்படி தான் இருக்குமா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. டேக்கிட்ட அவங்கள சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அவங்கள சொல்கிறாங்க. ஜிம் கிட்டே போகிறாங்க. அது ஓகே ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தது சொல்கிறாங்க. அது ஓகே அங்கிள் டே அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு டே போய் பெக் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மார்க் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. அதுவா நைட்டு கொடுத்தேன்னா அது ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல, ஐ திங்க் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நினச்சா குடிச்சிட்டு நைட்டில் வளர்றான் அப்படின்னு நினச்சிட்டியா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. குடிக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க, மனசுல தான் சொல்லுவாங்க. அப்போ நான் மனசுல தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இப்போ நான் வந்துட்டு மறந்து நினச்சது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நைட்டு பேசினேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓகேவா, நான் அதெல்லாம் பேசுனதுக்காக தான் குடிச்சதே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக நர்வஸ் இருந்துச்சா, அவங்க தெரியுமே நான் ரொம்ப நர்வஸான்னு சொல்லிட்டு அதுவும் என் லவ் என் டீமை மட்டும் கன்சல்ட் பண்ண போகிற எப்படி சொல்கிறது அதான் அப்படின்னு பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் எனக்கு பேசினா சொல்கிறாங்க. என் மனசு வந்து பேசினேன், என் டீம் மோன் ரொம்ப லவ் பண்ணுறான், அவன் மேலே இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கா நிஜமாக சொல்கிறாங்க. ஆமாம் என் டீம் மேலே இருக்கவே மாட்டேன், அவன் தான் வேர்ல்டு அவன் தான் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு நிஜமாக சொல்கிறேன். நான் அப்புறம் ஃபோனாக ஜிம் கிட்டே போகிறாங்க. டேக் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் போட்டு க்ளாஸ் கப் பண்ணுறாங்க. அப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு கொஞ்சம் கூட ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அஜிமாலா என்ன ஃபுட்டுக்கு பண்ணலாம் சொல்லுமே வெளில வராங்க கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அது பார்த்து அஜிமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சும். இவங்க 2 பேரும் மாறி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும் ஏஜ் மேலே ஒரு விஷயம் இல்லை. ஜிம்மில் வச்சுருக்க லவ்வுக்கு அது முன்னாடி இந்த ஏஜில் ஒரு விஷயம் பேசுகிறவங்க போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் டீம் மாறி கிஸ் பண்ணுறாங்க. டேக்கு அவ்வளோ ஃபீல் டெவலப் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கடவுள் பிரேக் பண்ண முடியாமல் போகுது. இப்போ தான் டேக் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஓ எனக்கு அடிப்படைக்கே இவ்வளோ லவ் இருக்குது, இவ்வளோ வச்சுக்கிட்டு அந்த பையன் சொல்ல மாட்டேச்சா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. தெரியும் நீ அப்படி கூட சொல்ல மாட்டேன், அப்படி கூட உனக்கு ஆசைப்பட்டு கேட்க மாட்டேன் சொல்லிட்டு ஏன்னா அப்படி ஜம்ப் பர்சன் மாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உண்மையாகவே எனக்கு சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு என் அங்கிள் டேவை தான் பிடிச்சிருக்கு ஓகேவா, இவர் தான் லவ்வபிள் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இவர் தான் லவ்வபிள் பர்சன் மாமா, உன்னை வேறு யார் கூட தர மாட்டேன் ஓகே நீ எண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறாங்க நீ எண்டு நான் உண்டு சரியா, நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேருக்காக மட்டும் நம்ம உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா, நீ எனக்காக இருக்க நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பேன் அப்படியே எங்கே போய் நினச்சிருக்கேன். ஆனால் ஏதோ நீ மட்டும் தான் இல்லை நான் இருக்கேன் யாருக்கும் சொல்லுவேன் அப்போ எனக்கு புரியல. இப்போ பாரு நீ எனக்காக மட்டும் தான் இருக்க, எனக்காக தான் வாழ்ந்துருக்கேன், இதுக்கப்புறம் நான் உனக்காக வாழ்வேன் சரியா, உனக்கு மொத்த சந்தோஷம் நான் கொடுப்போம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மே பார்த்துருக்காங்க. ப்ராமிஸாக நீ ஃபீல் பண்ண முடியல தங்குவோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒரு கப்பலை பார்த்து அவங்க எங்கே இருக்காங்க மாமா நான் நினைக்கவே மாட்டேன் மாமா அங்கே பாரு நீ நீ ஹாப்பி எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமா நீ ஹாப்பி இங்கே பாரு என்னோட விஷயம் ஒன்று ஃபுல் பண்ண சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு கிராண்ட் வெட்டிங் வேணும் சொல்கிறாங்க. கிராண்ட் வெட்டிங் ஆமாம் எனக்கு கிராண்ட் வெட்டிங் வேணும். அப்புறம் நம்ம ஆஃபீஸில் எல்லோரும் வரணும் சொல்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் ஆமாம் நம்ம ஆஃபீஸில் எல்லோரும் வரணும். அப்புறம் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அது கொரியாவில் நடக்கணும், அது கொரியாவில் நடக்கணும், எல்லோரும் வரணும். நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்க எல்லோரும் நம்ம இன்வைட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் ஆமாம் நம்ம வீட்டில் மேரேஜ் நடக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பேலஸ் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் மேரேஜ் நடக்கும். அங்கே தான் நம்ம அம்மாவோட கிரேவியாக இருக்குது, கிராண்ட் மட்டும் தான் இருக்குது, அவங்களோட பிளஸிங்ஸோட அங்கே தான் நடக்கும். அந்த விஷயம் ஃபுல் பண்ணி வைக்கிறேன் மாமா கேட்குறாங்க. டே பார்க்க நீ கேட்குற எதாவது பண்ணாமல் இருக்கா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருப்பேன் டே மேரேஜ் பண்ணிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஒன்று தவிர நல்லா இருக்கும்னு இந்த வாழ்க்கை யார் நினைப்பா கேட்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. ஒன்று தவிர நல்லா இருக்கும்னு இந்த வாழ்க்கை யார் மாமா நினைப்பா அப்படி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இழச்செல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்க சரியா 3 இயர்ஸ் இதெல்லாம் சடனாக வந்து லவ் இல்லை 3 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் சொல்லி யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என் மனசு ஒரு செகண்ட் கூட ஒன்று தூத்து போன்ற எண்ணமே குறைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு லவ்.
நினச்சிட்டு நினச்சிருக்கேன். மாமாவுக்கு நம்ம பிடிக்க நான் பயந்துருக்கேன் தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்போ ரூமில் வந்துட்டு என்னோட ஃபோட்டோ பார்த்துப்பேன். என் ஃபோட்டோ திருப்பி பார்க்கும்போது நான் லவ் யூ ஜிம்னு எழுதிச்சு. அதை பார்க்க ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. ஏன் என்ன சொல்லுறாங்க வருத்தமாக இருந்துச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி கூட என் மாமா என்ன வந்துட்டு நான் சொல்லிட்டு கூட நினைக்கிறான்னு சொல்லி புரிஞ்சு சரியா நான் வந்து லவ் பண்ணுறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜிம்மின்ட்டு 2 பேருமே டாக்டர் குறைய வராங்க. கிராண்ட் வெட்டிங் 1 வீக் ஆஃப்டர் கிராண்ட் வெட்டிங் நடக்குது. இந்த வெட்டிங்காக தான் அவங்க 3 பேரும் வந்துருக்காங்க. அவங்க 3 பேர் அவங்க ஜிம்மில் எவ்வளோ தேசத்தை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவரு காய் சொல்லுவார் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டுக்கவே இல்லை. 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்த்துருப்பாங்க. ஜிம்மில் வந்து பேச நினச்சிருப்பாங்க. வந்து ஜிம்மி பார்க்க அளவு பண்ணவே இல்லை. இப்போ கரண்ட்ல இன்றைக்கி தான் நடந்திருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ விட்டே ஜிம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அழகாக தூங்கிட்டு இருக்காரு. என் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல்டா, நீ எனக்காக பிறந்த ஒரு ஏஞ்சல்டா, ஒரு நானே தூக்கி வளர்த்து நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீ மேலே வச்சுருக்க முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படியே அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போது ஹாப்பியாக இருந்துச்சு சின்ன கூட ஹாட்டாக இருக்கக்கூடாது. உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு 3 ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டேஸ் இங்கே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ஜன் சுகா ஜியோக்கு தனித்தனி போயிடுறாங்க. இப்போ ஃபைனலாக மிஸ்டர் பார்க் தாண்டா அவருக்கு பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகுது. எனக்கு யாருமே அவர்கிட்ட டைப் வச்சுக்க ரெடியாகவே இல்லை. எனக்கு அவர் இது வரைக்கும் ஃபேக்காக அந்த இது வரைக்கும் நம்ம நம்ஜன் சுகா ஜியாவை 3 பேர் ஒன்றா அந்த ஆஃபீஸ் வந்து பயக்காக ஜிம்மி வருவான். அவனுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த பக்கம் ஜிம்மியில் வந்துட்டு மொத்தத்தை எடுத்துக்கிட்டாரு. அவரே இவங்க கேட்குறது எடுத்துக்கிட்டாரு. அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி அவர் தேவையான எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டாங்க. ஷேர் எடுத்து திரும்பி வாங்கிட்டாங்க இல்லையா. அதை பார்க்குறப்ப நம்ம ஜிம்மில் பார்த்து இப்போ எதுவுமே கிடையாது. வீடு ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்குது. அது ஷேர் எதுவுமே இல்லை. வேறு ஆஃபீஸ் மட்டும் சின்ன பிரயோஜனம் ஷேர் இல்லாமல். இப்போ ஜிம்மில் பார்க்குறேன் என்ன பண்ணால் அதை எடுத்து பேக் எடுக்க முடியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் ஜிம்மில் டேவனி காரில் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் காரை போயிட்டுருக்காங்க. ஜிம் பார்த்தாங்க. கேட்டு என் ஆஃபீஸ் வருமா சொல்கிறாங்க. ஆமாட்டாங்க ஒன்று தான் எம்டிஏ சொல்கிறாங்க. என்னமோ ஜிம் தான் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு டேலண்டாக நீ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன பண்ணுறேனாக்கா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எப்படி அக்கா பண்ணல அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா உனக்கு எல்லா இதுவும் கிடைக்கணும். நீ வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண தேவையில்ல சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மும் நீ ரொம்ப பிடிக்காத மாமா சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஜிம்மிட்டே போயிட்டுருக்காங்க. சடனாக அவங்களோட ஒரு கார் வந்து அப்படியே பிளாக் இடிக்கிற மாதிரி பார்த்து ஜிம் பார்க்குறேன் டக்குன்னு பயந்துட்டாங்க. ஆனால் அந்த கார் இடிக்க முடியாது. அந்த காரை இன்னொரு கார் வந்துட்டு இடிச்சு தள்ளுது பார்த்தாக்கா அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் கீழே எடுத்து ஜிம் டைம் டக்குன்னு காரை பிரேக் போட்டாங்க. இறங்கி விட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்காங்க அந்த கார் ஆக்சிடென்ட் வந்து அந்த காரில் யார் இருக்காங்க அப்படின்னாக்கா பார்க்கும் மிங்கு தான் இருக்காங்க. இப்போ இந்த கார் இடிச்சு கார் யாரும் பார்த்தா அந்த காருக்கு 2 பசங்க இறங்குறாங்க. பார்த்தாக்கா சுகா அவங்க நம்பிட்டு இறங்குறாங்க. இப்போது ஜிம்முட்டையும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா கார்லேருந்து நம்ஜனும் சுகாவும் இறங்கி வராங்க. இப்போ அவங்க இடத்துல பார்க்குங்க அந்த பார்க்கோட காரை இடிச்சிருக்கல அங்கே போயிருக்காங்க. போய் பார்க்குறாங்க. பார்க் ரொம்ப அடிப்பட்டு சுகா நம்ஜன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம சுகாவும் நம்ஜன் பார்க்குறீங்க. என் அம்மாவை கொண்டு அதை பார்த்தா தான் கேட்குறாங்க. என்ன பார்த்துருக்காங்க. நான் சொல்கிறாங்க நீ தான் அம்மாவை கொண்ட உண்மையை சொல்லவா நீ தான் என் அம்மாவை கொண்டுட்டேன். என் அம்மாவுக்கு வந்துட்டு உன் மேலே ட்ரூ லவ் வந்துச்சு. உனக்கு எப்பவுமே அம்மா மேலே பெனிஃபிட் மட்டும் தான் இருக்குது. என் அம்மா கிட்ட பணக்காரங்க இருக்காங்க. அவங்க டேலண்ட் வேணும். என் அம்மா டேலண்ட் உனக்கு வேணும். என் அம்மாவோட ஒர்க் உனக்கு வேணும். என் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு வேணும். ஆனால் என் அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லை. நான் கூட நினச்சேன் நீ வந்துட்டு என் அம்மா மேலே பாசத்தை தான் ஜிம்மில் இருக்கிறது சொல்லிட்டு. ஆனால் உண்மை சொல்ல என் அம்மாவுக்கு மேலே உனக்கு பாசமே கிடையாது. உனக்கு இப்போ இருக்க செக்ரட்டரி என்னோட சிறப்பாக இருக்காங்க. செக்ரட்டரி உங்களோட செக்ரட்டரி என்னோட சிறப்பாக இருந்தாங்களே அவங்க மேலே லவ் கேர் கூட என் அம்மா மேலே உனக்கு இல்லை தெரியுமா. என் அம்மா ரொம்ப பாவம். எங்களுக்கு அவங்க மட்டும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க எவ்வளோ ஷைனிங் ஸ்டாராக இருந்து அவ்வளோ டேலண்ட்டையும் மறைச்சி வச்சுட்டு ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எங்களுக்கு மட்டும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஒரு பர்சன் எங்கள் அம்மாவை இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ண தெரியாது. ஆனால் நாங்கள் தான் பாவத்து பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். என்னன்னாக்கா எங்கள் அம்மாட்ட 9 மந்த் நாங்கள் பேசாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என் தம்பியை நாங்கள் ஒதுக்கி வச்சது எல்லாமே நீ தான் ரீசன். நீ மட்டும் தான் ரீசன் தெரியுமா. என் கிராண்ட் ஃபா கூட பற்றி தெரிஞ்சிருக்காங்க. என் கிராண்ட் ஃபோன் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்காங்க. அப்படின்னு கூட பிஹைண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. நாங்கள் நல்லா இருக்குமே எங்கள் அம்மா நல்லா பண்ணிருக்காங்க. ஆனால் நீ எங்களுக்காக என்ன பண்ணியிருக்க. என் ஜிம்மிலே சஃபர் பண்ண வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எதுக்காக எல்லாமே பெனிஃபிட் ஆக மாட்டேது. என் பணத்துக்காக மட்டும் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ தான் அவன் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க நிம்மதியாக இருக்கான். அது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு ஒன்றும் ட்ரை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கோவம். டேக் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அவர் கார் ஓப்பன் பண்ணி கண்ணு ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. ஸோ நீ அந்த ஜிம்முக்குள்ளே தான் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்க் பார்க்குறாங்க. எனக்கு சேரோட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க எது உனக்கு சேரோட ப்ராப்பர்ட்டி இங்கே பாரு அவங்ககிட்ட எல்லாமே ஜிம்மில் எடுத்துக்கிட்ட எல்லா ஷேருமே வந்துட்டு என் அம்மாவோட ஓகே என் அம்மா கஷ்டப்படுவோம்னா ஏன் பண்ணது ஓகேவா. எனக்காக மட்டும் எங்கள் 3 பேருக்காக தான் விட்டு வச்சான். இதுக்கப்புறம் தேவையில்ல ஓகேவா. எங்களோட தனித்தனி ஜாப் நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம் ஓகே. இதுக்கப்புறம் உனக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தம் கிடையாது சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உயிரிழக்கு தகுதியிலாகும்னு சொல்கிறாங்க. எப்போ என் தம்பி கொண்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அலைன்னு நினச்சிக்கோ. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்க எப்படி தெரிஞ்சு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சு பார்க்குறியா. அஜிமா அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க இன்ஃபார்ம் சொன்னாங்க சரியா. நம்ம உங்கள் தம்பி கொள்றதுக்கு அவங்க அப்பாவும் உங்கள் மிங்கும் பிளான் பண்ணி சொல்லிட்டு. அப்போ மிங்கு பாருங்க பார்த்துருக்காங்க. மிங்கு லைட்டாக அடிபட்டுருக்கு. அண்ணா சொல்கிறாங்க பாரு அங்கே அண்ணனுக்கு கூப்பிட்டா சரியா. உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ சஃபர் இருக்கணும் தான் நாங்கள் இவ்வளோ சஃபர் இருக்கணும் சார். நாங்கள் தான் எங்களோட தப்பு சரி பிரெண்ட் நான் நம்பர் எங்கள் தப்பு ஆஃபீஸ் போய் தம்பி தூக்கி தலை தூக்கி ஸ்டார்ட் போகிற சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இந்த வயசில் கிரிமினலாக யோசிக்கிறதா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் வாட தகுதியில் பாசம் அப்படி சொல்கிறாங்க. நம்பிச்சுக்கு பாரு அப்பா சோப் பண்ண சொல்லிட்டு அப்பா சோப் பண்ண சொல்லிட்டாங்க. ஒன்றும் சோப் பண்ண என் அம்மா அன்றைக்கி பிரசவ வேலை பிடிச்சிருந்தாங்களே நான் டெலிவரி பையனில் அப்போ கூட என் அம்மா பக்கத்தில் இல்லை சொல்கிறாங்க. நீ ட்ரூவாக என் அம்மா பாசம் தான் பக்கத்தில் இருந்திருப்பேன். இவங்க எங்கள் பக்கத்துல இருந்து சப்போர்ட்டாக தான் எங்கள் அம்மா ரிட்டன் மீண்டு கூட வந்திருப்பாங்க. ஆனால் நீ முன்னாடி எங்கள் அம்மா ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்பி ரொம்ப அழகாங்க. இதுக்கப்புறம் வாழ்வு கூட சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு கண்ணை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பார்க்க ஷூட் பண்ண சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் ஷூட் பண்ணிட்டாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஜியோ ஷூட் பண்ணிட்டாரு. எனக்கு அவருக்கு தான் தெரியும் இந்த நியூஸ்.
ஃபஸ்ட் நம்பிச்சிருக்கும் ஷோக்காவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். டக்குனு வந்துருப்பாங்க. அஜிமா ஃபோன் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுனது ரூமில் பேசுனதாக கேட்டிருப்பாங்க அவங்க 2 பேரும். இந்த மாதிரி ஜிம்மில் அந்த ஷாரில் எடுத்துட்டான், உயிரோட தான் ஆபத்து, அந்த ஜிம்மில் இன்டர்வியூ ஒரே டைம் முடிச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. பார்க்கும் நீங்கும் எனக்கு இவங்க 3 பேர் தண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் பார்த்துப்பா, நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் முடிவு பண்ணி வந்திருப்பாங்க. இதை அஜிமா காத்து வாங்கி ஃபோன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜெவுக்கு பார்க்க ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே மிங்க பயந்து போயிடுறாங்க. பாரு உன்னை எது பண்ண மாட்டா சரியா, எனக்கு உனக்கு லீகலாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என் தம்பி 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கல, என் தம்பி பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா, அந்த ரீசனால உனக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் சரியா சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நீயும் என் அப்பா பேசுனது பிளான் பண்ணது, நீ வரைக்கும் வீட்டில் மணி தெரிஞ்சது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஓகே, உனக்கு சும்மா விட முடியாது, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் ஜெயிலில் ஓகேவா சொல்லிட்டாங்க. லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் ரவுண்டு போயிட்டாங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குறாங்க. இப்போ ஷுகா பார்த்துட்டு நம்ம பார்க்குறாங்க. ஜெயோப் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயோப் பார்க்குறாங்க. பரவாயில்ல யங்ஸ்டர் இல்லைடா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த போலீஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாக்சன் ஓகேவா. ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜெயோப் சொல்லிட்டாங்க. ஜெயோப் திரும்பி பார்க்குறாங்க. பாரு உங்களோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகிறதுல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிடுறோம் ஓகேவா கூட சொல்லிட்டு தானே வாங்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. வேணாம் ஓகேவா, நீங்கள் வாழ வேண்டிய பசங்க அப்படி சொல்லிட்டு நான் ஜாக்சன் தான் கண்ணை வாங்கிறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். எனக்கு இவங்க 3 பேருக்கு மேரேஜ் கூட ஆகலை. ஜிம்மினி வரணும் வந்துட்டு அவன் மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டே ஒருத்தர் பார்க்குறாங்க. அந்த பக்கம் பார்க் இறந்துறாரு, ஷூட் பண்ணாருமே அவர் இறந்துறாரு. இப்போ மிங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜாக்சன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன வேலை பார்த்துக்க நீ கேமிங் வேலை பார்த்துக்க வந்தால் நீ சொல்லி கேட்குறாங்க. அவரும் பார்த்துருக்காங்க. எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா வா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்பிஜன் சுகா ஜெயிக்கு முன்னாடி வராங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. ஜிம் தள்ளி போயிடாங்க. நாங்கள் பண்ண தப்பு தங்கம் தெரியாமல் பண்ணிட்டோம் அண்ணாவை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் யாரையும் மன்னிக்க ரெடியா இல்லை, நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் இங்கே பாருங்கள் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்கள் லைஃப் வேறு உங்கள் லைஃப் வேறு ஓகேவா சொல்லிட்டாங்க. இல்லை அவன் எங்களை மன்னிக்கணும், அவனுக்கு மட்டும் மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீங்கள் பண்ண விஷயம் சாதாரண விஷயமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் நான் உங்களை மன்னிச்சா கூட உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னால் உங்க கூட இருக்க முடியாது. உங்க கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணது எனக்கு நீங்கள் பண்ணதை விட அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுறது ஞாபகம் வருது. ஜெயோ நீ எப்படி சொல்லிட்டாங்க. ஜெயோ பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அது ஜெயோ கிட்ட வராங்க. ஜிம் கிட்ட வராங்க. இது வரைக்கும் ஜிம் எடுத்து பேசிட்டு ஒரு டைம் லாஸ்ட்டாக பேசிட்டு அப்படி தான் கிட்ட வராங்க. என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, தண்ணிக்காக தவிச்சிருக்காங்கல்ல, நீ என்ன நினைக்க வேணாம், என் அம்மா தானே ஒன்றி பார்த்துருக்காங்க, நீ அவங்க தானே உன்னை வேலை கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தண்ணி தவிச்சிட்டு இருப்போம் ஒரே ஒரு பாய் தண்ணி கூட குறைஞ்சி போயிடுவா கேட்குறாங்க. இப்போ நம்ம எனக்கு அவ்வளோ வெறுப்பா என் மேலே அஜிம் கேட்குறாங்க. என்ன வந்துக்கோ என் அம்மா என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. இப்போ ஜெகோ பார்த்துருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மா ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. என் அம்மா கிட்ட ஏன் நீங்கள் அவ்வளோ வெறுப்பாக நடந்துக்கிறீங்க, வெறுப்பாக காமிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் அம்மா என்ன பண்ணாங்க உங்களை, அவங்க 3 பேர் லவ் பண்ண தப்பா, அவங்க மேலே 3 பேர் கேர் பண்ண தப்பா, என் அம்மா என்ன ஹோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்ம 3 பேர் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ எனக்கு பிரதர்ஸும் கிடையாது, உங்கள் பிரதரும் கிடையாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு என் அம்மா மட்டும்தான், என் அம்மா அதை விட்டுட்டு போயிட்டாங்க சரி, எனக்கு கூட போகிறவங்க யாருமே இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. 3 பேருக்கு ரொம்ப பெரிய இருக்குது. ஜிம் பேசா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என் லைஃப் நீங்கள் நினைக்கவே இல்லை, உங்களை பொறுத்தவரைக்கும் நல்லது பசங்க சொல்கிறாங்க. என் அம்மா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ காயப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தெரிஞ்சு சரி என் டே மட்டும் போய் இருக்கும்போது தெரிஞ்சு அதுவும் இல்லை அஜிமா சொன்னாங்க. என் அம்மா எவ்வளோ சஃபராக சொல்லிட்டு என் டே கூட என்கிட்ட சொல்ல எனக்கு நான் உங்களை வெறுக்க கூட அவங்க நினச்சாங்க தெரியுமா, நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணி கூட. ஆனால் என் அம்மா சொன்னாங்க தெரியும், என் அம்மா எனக்கு கிளாஸோட லெட்டர் எழுந்தாங்க. ஒருவேளை அவங்க வந்துட்டு அவங்களுடைய கிளாஸ் லிமிட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என் கூட இருக்கான்னு சொல்லிட்டு சரியா நான் என் அம்மா சொன்னதான் பண்ணுவேன். எப்போவும் என் அம்மாவுக்கு ட்ரூவாக இருந்திருக்கேன், என் அம்மாவுக்கு பையன் நான் மட்டும் தான், என் அம்மாவுக்கு லாயராக இருந்திருக்கேன். என் அம்மா இப்போவும் விரும்புவாங்க சரியா, நான் கூட இருக்கிறத எங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு தெரியாமல் சொல்லி எழுதி வச்சு போயிருக்காங்க உங்க கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறத பார்த்து என் அம்மா கடைசி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க சரியா. அதுவும் என் அம்மா கூட நீங்கள் ரொம்ப வெறுப்பு காமிச்சனால எங்கள் அம்மா பயந்துருக்காங்க. ஒரு வேளை நம்மள இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க, பட் ஜிம்மில் இப்படி வெறுப்பாங்க, மோச்சி இப்படி வெறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எழுதிருக்காங்க. ஒரு வேளை தங்கும் உனக்கு ரொம்ப வெறுக்கிறாங்க, உன்னால முடியல, உனக்கு ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்துட்டாங்க. என் கூட மோன் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க சரி நானும் அதான் பண்ணுறேன், நான் கூட மோன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு பிரதரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டே போகலாம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப் பாருங்கள் ஓகே சொல்லிட்டு அவன் கூட சேஃபாக ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. ஜிம் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேர் நினைக்க மாட்டாங்க ஓகேவா. ஏன்னா 3 பேர் பண்ணி தப்பு அப்படி ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அவர் வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஹேட் பண்ணி திட்டி அடிச்சுனா கூட ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் அவங்க தம்பின்ற தாண்டி ஒரு அவர் உயருக்கு போராட்டத்துக்கு ஒரு ஆபத்தில் அந்த இடத்துல அப்படி விட்டு போயிருப்பாங்க. நீ யாரும் தெரிஞ்ச அளவுக்கு விட்டு போயிருப்பாங்க. அதை ஜிம்மில் ரொம்ப எடுத்துருப்பாங்க. இவன் ஜிம்மில் அம்மாவே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக மன்னிச்சிக்க மாட்டாங்க பசங்களை. அப்படி ஒரு சுச்சுவேஷனாக ஜிம் இந்த விஷயத்தை மன்னிக்க விட்டு, ஏன்னா எல்லாராலையும் ஒரே டைமில் ஃபர்கிவ் பண்ண முடியாது இல்லையா. அவங்க பண்ணுற தப்பு பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபர்கிவ் கொடுக்கலாமா கொடுக்கூடாது சொல்லிட்டு இப்போ இல்லை ஜிம்மிட்ட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்லிட்டாங்க. ஜிம்மி சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஆமாம் இது வரைக்கும் வந்து பார்க்கிட்டு இருக்கிறதால தான் இதெல்லாம் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் இது அவங்கள்ட்ட இருக்கிற சரி எங்கள் அம்மா என்ன பண்ணுது அவங்களுக்கு சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க என்னெல்லாம் முழுசாக அவங்களுக்கு வெறுக்க முடியல, சென்று மன்னிக்க முடியல. ஜிம்மி சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாரு இது கொடுத்துட்டு அவங்க எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே சொல்லிட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஜிம் வாங்கியிருப்பாரு எல்லாத்தையுமே கேஸ் போட்டு தான் வாங்கி வச்சிருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு ஷேர் எல்லாமே இவர் எடுத்துருப்பாரு. இப்போ ஃபைனல் அந்த ஷேர் ரிட்டர்ன் ஜிம்முக்கு ஜேவுக்கு நம்ம இருக்கு
மொபைல் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மு நான் நம்ம ஜங்குக்கு வேணும்னு வராங்க. ஜிம்மில் வந்து கம்ஃபர்ட் பண்ணலாம், ஜிம்மில் பேசலாம் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. நான் கூட அத்தை பசங்க சொல்கிறாங்க. அத்தையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ வர அட்டையே பார்க்குறாங்க. அப்படியா அத்தை பசங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு இருக்குன்னு பாரு, 3 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் தான் மேரேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யார் மேரேஜ்க்கு வரமாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் ப்ளீஸ் ஜிம் கேட்குறாங்க. பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க, மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, என்னை விட்டுருங்க. ஜிம் போயிடுறாங்க. இப்போ 5 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன்டா ஒரு கார்டனில் ஒரு பாசன கார்டனில் தண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா நமக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா குட்டி பாப்பா, உனக்கு அவங்க அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. பயங்கர சேட்டை பிடிச்ச பசங்க தெரியுமா. ஆனால் அவங்க சேட்டை பண்ணலன்னு வச்சுக்கேன் எனக்கு தூக்கமாக வர தெரியுமா. அவங்க அமைதியாக வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். 2 பேரும் அஜிமா கூட சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா சூப்பர் மார்க்கெட் பாசம் தான். அஜிமா இது வேணும் சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ எடுக்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தர சொல்லிங்க டேட்டா சொன்னாங்களா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க வாங்கிட்டாங்க. அங்கே அப்புறம் இங்கே பாருங்க எடுங்க சொல்லிட்டு மொத்தமாக ஆல்ரெடி போகிறாங்க. ஐயோ இத்தனை பேக்கெட் எதுக்கு கேட்குறாங்க. நாங்கள் அப்படி தான் எடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ ஜிம்மி கட் வந்தால் பரவாயில்ல சொல்கிறாங்க. அவரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பாவம், அவரும் அழையக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம அஜிமா சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நான் வாங்கி தருவா கேட்குறாங்க. அப்படி இது பசங்க எடுத்துன்னு பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் பேர் வந்து லின்னு, பொண்ணு பேர் மீனா. அதுக்காங்க ஜூன் அப்படி சொல்கிறாங்க. நான் வாங்கி தருவா கேட்குறாங்க. நீ எதுக்கு வாங்கி தரணும் கேட்குறாங்க. ஏன் வாங்கி தரக்கூடாதா, ஜூன்ப்பா வாங்கி தரக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜூன்ப்பா வாங்கி தரட்டா அப்படி கேட்குறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு அம்மா தான் என்கிட்ட பேச மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், நீங்கள் கூட மன்னிக்க மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. நீ பார்க்கறதுக்கு அப்படி என் அம்மா மாதிரி இருக்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. என் அம்மா பேர் லூனா, அவங்க அப்படி ஒன்று மாதிரி இருக்காங்க தெரியுமா. நீ வந்து அவங்கள மாதிரி தான் இருக்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல என் ஜிம்முக்கு என் அம்மா வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா எங்கிட்ட தான் அவங்க வரவே இல்லை பார்த்தியா, அவங்களுக்கு எவ்வளோ கோவம். அதனால தான் அவங்க கரெக்டாக என் ஜிம்மில் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முடைய ஃபஸ்ட்டு பேபி தான் எப்படினாக்கா ட்வின் பேபி பிறந்திருப்பாங்க. அதில் ஒரு பாப்பா அப்படியே ஜிம்மில் அம்மா மாதிரி பிறந்திருக்கும். ரெட்டு ஃபேஸ் அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா பயங்கரமாக ஷாக்கிங் ஆகிருப்பாரு. எப்படி அந்த அக்கா அப்படி ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஜிம்மில் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்கம்மா நீங்கள் என்கிட்ட வரணும், நீங்கள் அழகான லைஃபை வாழணும் ஜிம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், நான் அவங்களை ஹோல்ட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டு போகிறேன். அதே மாதிரி ஜிம்மில் அம்மா பிறந்திருப்பாங்க. இப்போது நம்பி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா விட்டுன்னு பார்க்குறோம், நாங்கள் பண்ண தப்புக்காரம் பார்க்கலாம், மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம். அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. நான் அம்மா இல்லை நான் மீனா அப்படி பேபி சொல்கிறா. எனக்கு தெரியும் எங்களுக்கு அம்மா தான் அப்படி சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கா 2 பசங்க இருக்காங்க. எனக்கு ஜேவோ சுகா நம்பி 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ 3 பேருமே கிட்ட வராங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இதுக்காக அழறீங்க ஜிம் பேபி தோன்ற டேஸ்ட் வைப் பண்ணுது. நம்பி சுகா ஜேவோ டேஸ்ட் வைப் பண்ணுது. அவங்களுக்கு 3 பேரும் நின்று பண்ணியிருக்காங்க. இப்போ நின்று பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு சொல்லிட்டு நின்று பார்க்குறான். பாருங்கள் அக்கா விடுங்க சொல்லிட்டு பேபி ஹேண்டை பிடிக்குது. இப்போ என்ன பார்க்குறேன் ஏட்டாச்செல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஹேண்டை தட்டி விட்டு கொஞ்சம் ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு இதே அவங்க அழகாங்களா கம்ஃபர்ட் பண்ணலாம் ஜிம் தான் பேபி தான் வந்துட்டு ஆச்சு அழக்கூடாது என்னாச்சு சரி பேபி தான் டேஸ்ட்டாக வைப் பண்ணுது. அவங்க அப்புறம் மார்க் ரொம்ப சேர்ந்து டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப அழகாங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்களம்மா, நல்ல விஷயங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பீங்க. மொத்தத்தில் நீங்கள் மறந்துட்டோம்லம்மா, எவ்வளோ அழகாக பேசுவீங்க, எவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவீங்க, யாரும் இருக்கக்கூடாது, காரணம் இல்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லுவீங்களம்மா. நாங்கள் இருந்திருக்கோம், நாங்கள் ஏமாற்றி மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 3 பேர் அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா நாங்கள் மேரேஜ் ஆகிட்டு எங்கள் பேபிஸ்லாம் பிறந்துட்டாங்க, நாங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் எங்கள் ஜிம்மை என்கிட்ட மன்னிக்காமல் இருக்கணும் தாங்கிக்க முடியல. எனக்கு தெரியும் நாங்கள் அவங்க மன்னிப்பு டிசம்பர் பாசம் சொல்லிட்டு ஆனால் நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்னு தான் நம்பிச்சு டைட்டாக அழுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அவங்க எவ்வளோ சஃபராக இருப்பாங்கம்மா சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அவங்க லவ் நாங்கள் புரிஞ்சுக்காம போயிட்டோம்மா சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இப்படியான ஒரு பசங்க தூரத்தில் பார்த்துருக்காங்க. யாருனாக்கா நம்ம டே தான். டேக்கு தெரியும் இவங்க 3 பேர் அடிக்கிறது பேபிஸ் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தூரத்தில் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் கிட்ட போய் பார்ப்பாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எதுக்காக அழுதுட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. எதுக்காக அழுதுட்டுன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் தம்பிக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை சரியா, ஆனால் அவங்கள ஏற்றுக்க முடியல. அவங்க நீங்கள் பண்ணது வந்து அவங்கள மன்னிச்சுட்டாங்களே ஏற்றுக்க முடியல. ஓகேவா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தள்ளி தான் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டியே சொல்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கு எப்போ மினாவை பார்க்க முடியும், ஒரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா, மினாவை நீங்கள் பார்க்கலாம் நின்னையும் பார்க்கலாம் ஓகே சொல்கிறாங்க. அது மாதிரி இங்கே மன்னிச்சுட்டே சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பசங்க தான் நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பான்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் ஜிம் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், எங்கள் ஃபேமிலி அழகாக தான் இருக்குது, நீங்களும் உங்கள் ஜின்னு அவங்க பார்ட்னர் கூட குழந்தை கூட ஹாப்பியாக இருங்க சரியா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் உங்கள் மணிக்கு மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் வந்துட்டு உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே, நீங்கள் கெட்ட போகணும்னு நினைக்கல, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. மீனா அங்கே பாரு சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் உங்களுடைய பெரியப்பா ஓகேவா சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பாருங்க 3 பேர் என்ன தப்பானீங்கன்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சரி என்ன தப்பானு சரி ஓகே, இதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டோமா சொல்கிறாங்க. சரி அழக்கூடாது ஜஸ்ட் பேபிஸ் தான் அவங்க அம்மா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. மீனா உங்களை மன்னிச்சிட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க. மீனா மன்னிச்சு அவங்க அம்மா மன்னிச்சு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க பார்க்குறாங்க. அம்மா எங்களை மன்னிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் இப்போ இருக்கிற குட்டி மீனா எங்களோட அம்மா வந்து இந்த ஜிம்மினோட குரூப்பில் இருக்காங்க. அவங்க மன்னிச்சதே போதும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கணுமா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக இருப்பேன், ஏன்னா எங்கள் அம்மா தான் பத்திரம் பார்த்துக்கிறாங்களே, என் அம்மா எனக்கு ஏஞ்சல் மாதிரி சரியா சொல்கிறாங்க. என் அம்மா என் அப்பா நம்ம எங்களை ஏஞ்சல் மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
எப்படி சொல்கிறா எங்கள் அப்பா மாதிரி ஒரு பர்சனே நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் உண்மையும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி பர்சனை பார்த்ததே இல்லை. அவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க. இப்போ நின்று பார்க்குறான். அக்காவா போகலான்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க இவங்க ஒரு பாசிட்டிவ் உங்கள் அக்கா மேலே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு அவங்க அக்கா யார்ட்டும் பேசக்கூடாது அப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம டே பார்க்குறாங்க. சரி சரி அக்கா உனக்கு கூட தான் போகலாமா சொல்லிட்டாங்க. போட சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. பாருங்க உங்கள் லைஃப் ஹாப்பியாக வாழணும் சரியா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க பேர் பார்க்குறாங்க. அவங்க அம்மா போகிறப்ப திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க பார்க்குறாங்க எங்கள் அம்மா விட்டு வந்திருக்காங்க ஜிம்முக்கு. அவங்க டிசைன் பர்சன் சொல்லி பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. லைஃபுக்கு தானே போயிட்டு இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குற குழந்தைங்க கூட போன இவ்வளோ நேரமாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. போயில அந்த அஜிமா அப்புறம் குழந்தைங்க வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா கேட்குறாங்க. இப்போ 2 பேரோட ஹக் பண்ணிக்கணுமா சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. இப்போ மீனா எதுவும் அம்மாட்ட ஹை பண்ண மாட்டா மொத்தமாக சொல்லிடுறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க கோப்பட சொல்லி நான் கோப்பட மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியாம்மா அப்படியே சொன்னேன். ஆமாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரியா சத்தனம்மா சொல்லிட்டாங்க. யாராவது உங்கள் லைஃப்பில் விட்டு தப்பாட்ட மட்டும் கேட்டால் மன்னிச்சு தான் சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டாங்க. சரிம்மா ஜிம் பேபி சொல்லிட்டா. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே போய் ப்ளே பண்ணுறாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. டே ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. இன்னொரு டே சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட மேட்ச் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது வந்து டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவங்க மேலே சொல்லிட்டாங்க. எங்கே யார் மேலே கோவில் டே விட்டு அவங்க ஹாப்பியாக விட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்து தான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு ஜிம் ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. நான் அப்போ சொல்லிட்டேன் வீட்டு சொல்லிட்டாங்க. செகண்ட் பேபி பிறக்க போக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. பேபிக்கு ஜிம் பார்க்குறாங்க. அந்த பேபிஸ் பிறக்கப்போ எப்படி நீங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்படி பண்ணுவீங்க. எனக்கு பெயின்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியா எனக்கு கூட்டிகிட்டே இருக்கான் சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஏஞ்சல் டே சொல்லிட்டாங்க. நீ தான் நம்ம ஏஞ்சல் ஜிம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்பிச்சுருக்கா அது டூர் வந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு போது இது போதும் தம்பி ஹாப்பியாக தான் அது போகும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பன் பண்ணுறாங்க. பிடிச்சிட்டு நம்பர் ஓகேவா. எனக்கு ஒருத்தவங்க பண்ணுற தப்பு போகிறது மனைவிக்கு வந்து மணிக்காதும் இருக்குது சரியா. ஜிம் மன்னிச்சிட்டாங்க. ஆனால் கூட எதுக்கு முடியல அவ்வளோதான் ஓகேவா. அவங்க கூட வச்சுக்க முடியாது அந்த மாதிரி பாசமாக எனக்கு அவங்க கொடுத்த பெயின் அப்படி இந்த பேர் மறக்க முடியாது மன்னிச்சிடலாம். ஆனால் பேர் மறக்க முடியாது இல்லையா. அதனால தான் ஓகே உங்களுக்கு போய் நம்புறேன். பாய் டேக் கேர்.